என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி தங்குதடை என்று இருக்கணும் அப்படிங்கிறது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன். எனக்கு எந்த ஒரு தலைவரின் மீதோ எந்த ஒரு கட்சியின் மீதோ கோபம் கிடையாது. அதனால் பொறுத்திருந்து பாருங்கள். நான் டெல்லியில் பேசும்பொழுது தொண்டனாக பணியாற்றவும் தயார் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்தியிருக்கேன். அதனுடைய பொருளையும் நீங்கள் நல்லா உணர்ந்துக்குங்க. கூட்டணி பற்றி விரைவில் நீங்கள் பார்ப்பீங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படி இருக்கணும் அதையும் விரைவில் பார்ப்பீங்க. என்னை சார்ந்தோ இன்னொருவரை சார்ந்தோ இல்லாமல் பெர்ஃபெக்ட் அக்யூரேட் ஃபீட்பேக் கொடுத்தா கட்சியினுடைய தலைவர்கள் சரியான முடிவெடுப்பாங்க. அதான் என்னுடைய நோக்கம். அதை டெல்லியிலே நான் செய்துவிட்டு வந்திருப்பதாக எனக்கு நானே சொல்லிக் கொள்கின்றேன். அதுக்கப்புறம் தலைவர்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து முடிவெடுப்பாங்க. அதிமுகவோட பேசிக்கிட்டு இருக்கோம், கூட்டணி பற்றி கொஞ்சம் வேகமாக சொல்லிடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட கேட்கும்போது அதை மாதிரி எதுவும் பேசலை, தமிழக நலன் சார்ந்து தான் பேசுகிறோன்னு சொல்கிறீங்க. ஏன் அதை வெளிப்படையாக சொல்கிறக்கு என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு கூட்டணி என்பது எங்கள் பொதுச் செயலாளர் சொன்னது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அவங்களுக்கு அவங்களுடைய அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவர்கள் அவங்க கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்தளவுக்கு இங்கே கழக நிர்வாகிகள்லாம் கலந்து பேசி இனி எதிர்காலத்தில் அது கூட்டணிக்கு எனக்கு தருணம் இருக்குன்னு எங்கள் பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. மௌனம் அனைத்தும் நன்மைக்கே. அதிமுகவை தங்களுடைய கூட்டணி வருது மாதிரி சில காரியங்கள் நடக்குது. எப்படி பார்க்கணும்? வட இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்திலே வரும் என்கிற எண்ணத்தில் சொல்லியிருப்பார். தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது அவருக்கே தெரியும். இன்னும் எதிர்க்கட்சிகள் தமிழ்நாட்டிலே உறுதியான எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றன. அதிமுகவும் இன்னும் ஒரு அணியை உருவாக்கவில்லை, பாஜகவும் ஒரு அணியை உருவாக்க முடியவில்லை. புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிற நடிகர் விஜய் அவர்களும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்ததாக தெரியவில்லை. அண்மையிலே முதல் பொதுக்குழு கூட்டத்திலே அவர் பேசியது அதிமுகவோ பாஜகவோ இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்க முடியாது, நான் தான் இரண்டாவது பெரிய கட்சி என்று கிளைம் செய்திருக்கிறார். ஆக பாஜக, அதிமுக, தவேக ஆகிய 3 கட்சிகளுக்கு இடையிலே இரண்டாவது கட்சி யார் என்பதிலே தான் இப்போது தமிழ்நாட்டில் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமைக்கும் என்பது நகைச்சுவையாக இருக்கிறது. வணக்கம், இது கேள்விக்களம். அஇஅதிமுகவும் பாஜகவும் நெருங்கி வரக்கூடிய தருணத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறி வரக்கூடிய நிலையில் பல்வேறு நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களும் தனித்தனியே நேரம் கேட்டிருக்கிறார்கள், தனித்தனியே சந்திக்கப் போகிறார்கள் என்பது ஒரு தகவல். பாஜகவினுடைய மாநில தலைவர் பதவியிலிருந்து திரு அண்ணாமலை மாற்றப்படலாம், அவருக்கு பதிலாக அதிமுகவோடு ஒரு நல்லுறவு பேணக்கூடிய வேறொருவர் அந்த பதவிக்கு வரக்கூடும் என்று தகவல்கள் வருகின்றன. தொண்டராக பணியாற்றவும் தயார் என்று சொல்லிவிட்டேன், அதன் பொருள் என்ன என்று உங்களுக்கு தெரியும் என்று திரு அண்ணாமலையே சொல்லியிருக்கிறார். அதன் பொருள் என்ன என்பது நாம் விவாதிக்க வேண்டிய ஒன்று. இன்னொன்று, மாநில தலைவராக இருக்கக்கூடியவர்கள், தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் அகில இந்திய தலைமைக்கு சரியான ஃபீட்பேக்கை, கள நிலவரத்தை சொல்ல வேண்டும். அந்த கடமையை சொல்லிவிட்டேன் என்று சொல்கிறார். அப்படியானால் அதிமுக கூட்டணி வேண்டும் என்று சொல்கிறாரா, வேண்டாம் என்று சொல்கிறாரா? என்டிஏ கூட்டணி என்பது அதிமுகவும் ஒரு அங்கம் என்கிற அளவில் வரப்போகிறதா? அடுத்தடுத்து வரக்கூடிய சர்ச்சைகள், திருப்பங்கள் பற்றி நாம் விவாதிக்க போகிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள், திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு முனவர் பாஷா அவர்கள், அஇஅதிமுகவுடைய ஆதரவாளர், அரசியல் பார்வையாளர் திரு பொங்கலூர் மணிகண்டன், அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ஷியாம் அவர்களுடைய முதற் பார்வையை கேட்க விரும்புகிறேன். ஷியாம் சார், இந்த டெவலப்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? ஓரளவுக்கு சில வாரங்களாகவே யூகிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். பொதுவாக மாநிலங்களில் தங்களுக்கு தேவையான கூட்டணி அமைய வேண்டும் என்பதற்காக தேசிய கட்சிகள் மாநில தலைவரை தடாலடியாக மாற்றுவதும் நாம் பார்த்த விஷயந்தான். 1989
மூப்பனார் தான் முதல்வர்னு ராஜீவ்காந்தியும் சோனியா காந்தி அவர்களும் 10 முறைக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் செய்தார்கள். ஒரு 26 சீட்டு ஜெயிச்சாங்க. அது கூட ஒரு பெரிய வெற்றி தான் திமுக ஆட்சி அமைத்தது. ஆனால் அதற்கடுத்த சில மாதங்களில் ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் ஒரு வாகனத்தில் பாண்டிச்சேரியிலிருந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு லாரி மோதியது. மோதி கண்களில் கொஞ்சம் அடி. தேவகி மருத்துவமனையில் தான் அவங்கள அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள்லாம் அங்கே போகிறோம். திடீர்னு பார்த்தா பிரதமர் ராஜீவ்காந்தி நலம் விசாரிக்க வந்தார். ஏற்பாடு செய்து வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள். அப்போதே இந்த கூட்டணிக்கான அச்சாரம் அதிமுகவோடு கூட்டணி வரப்போகிறது என்று பேசப்பட்டது. அதுதான் நடந்தது. வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் மாற்றப்பட்டார்கள். மூப்பனார் அவர்கள் இருந்தது போய் வாழப்பாடி ராமமூர்த்தி அவர்கள் வந்தார்கள். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம்தான். வழக்கமாக தேசிய கட்சிகள் அந்த முடிவை எடுக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுவார் என்று நானும் உறுதியாகவே நம்புகிறேன். காரணம் என்னவென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பாரதிய ஜனதாவும் ஒரே அணியிலே இருக்கும்போது திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை, பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்லை. மேலும் மத்திய மந்திரி விஸ்தரிக்கப்பட போகிறது என்கிற ஒரு வாதம் அடிபட்டு கொண்டே இருக்கிறது. எனவே அவருக்கு ஒரு கௌரவமான ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு இங்கு மாநில தலைவரை மாற்றினால்தான் இந்த கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று தேசிய தலைமை கண்டிப்பாக நினைக்கும். சார், அவருக்கு ஒரு ஹானரபிள் எக்ஸிட் அப்படின்னு ஒரு கோணத்தில் சொல்கிறீங்க. இன்னொரு புறத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபியின் பக்கம் ஒரு கவனத்தை ஈர்க்க வைத்தவர் தடாலடியாக பேசினா கூட பிஜேபியினுடைய சார்பில் ஒரு அணியை உருவாக்கணும், ஏடிஎம்கேவோட கீழே பணியாற்றக்கூடாது என்று போன நாடாளுமன்ற தேர்தலில் அதற்காக களம் வகுத்து பண்ணவர் அப்படின்ற ஒன்று அவருடைய ஆதரவாளர்களால் அண்ணாமலையை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவரை ஏடிஎம்கே கூட்டணிக்காக அவரை வந்து டிமோட் பண்ணுறது அல்லது அப்போ இருக்கக்கூடிய டென்யூர்லேருந்து தூக்கி போடுறது அப்படின்ற ஒன்று பிஜேபியோட இன்ட்ரெஸ்ட்டில் நடக்க போகுதா? அவர் இருந்தால் அகில இந்திய கட்சிகளில் மாநில தலைவர்களுக்கு பெரிய முடிவெடுக்கும் அதிகாரங்கள் கிடையாது, டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும். அப்போ அவர் இருந்தால் அவரால் ஏடிஎம்கேவோட அனுசரித்து இவங்க இந்த தலைவர்களெல்லாம் பாராட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி பேசுவதற்கு அவர் தயாரா இல்லையா? கடந்த கால அவருடைய பேச்சு இதுக்கு தடையாக இருக்கா? பல தலைவர்கள் வந்து கோலி சோடா மாதிரி தாங்க. கோலி பாப் சோடான்னு இப்போ அதுக்கு பேர் வச்சு யூரோப்பியன் மார்க்கெட்டை பிடிச்சிருக்காங்க. நம்ம ஊர் கோலி சோடா வழக்குழிஞ்சு போயிருந்தது. இப்போ கோலி பாப் சோடா அது யூரோப்பியன் மார்க்கெட்டுக்காக ஒரு நேம் வச்சு நம்ம கொண்டு வர்றோம். இப்படி சில தலைவர்களுக்கு காலம் வந்து சில பெயர்களை சூட்டும், சில அடைமொழிகளை சூட்டும். அவங்க இங்கே வருவாங்க. கோலி சோடா அவசரப்பட்டு உடைச்சிங்கன்னா பாட்டிலில் எதுவுமே மிஞ்சாது, புஷ்ஷுன்னு எல்லாமே வெளியில் வந்துடும். நம்ம பார்க்கறது தான் இது. நான் யாரையும் புண்படுத்துவதற்காக இதை சொல்லலை. 45 வருஷத்தில் பல கோலி சோடாக்களை பார்த்தவன் என்ற முறையில் நான் இதை சொல்கிறேன். அப்படி என்றால் ஒரு கூட்டணி அமைந்தால் போதாது, அடுத்த கட்டம் தொகுதி பங்கீடு, எண்ணிக்கை, அதற்கு பிறகு இன்னென்ன தொகுதிகள். அப்போ பாரதிய ஜனதாவுக்கென்று சில தொகுதிகள் கண்டிப்பாக தேவை. அப்போ தான் அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பாக கொங்கு மண்டலம், அவர்கள் எங்கு செல்வாக்கோடு இருக்கிறார்களோ அங்கு. அப்படி என்றால் அதற்கெல்லாம் அணுக்கமான பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஒருவர் தேவை. அது திரு அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து அவர் எடுத்த நிலைப்பாடுகள் எல்லாமே அப்படியான ஒரு அணுக்கமான ஒரு சக்தியாக அவரை காட்டவில்லை. ஒருவேளை சரிதான், நீங்க சொன்ன மாதிரி அவர் பாரதிய ஜனதாவை நூக்கன் காரணம் தெரிய வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது. அண்ணாமலை வருகைக்கு பிறகு ஒரு ஓட்டு வங்கி உயர்ந்திருக்கிறது, அதையும் மறுக்க முடியாது. ஆனா அந்த உயர்ந்த ஓட்டு வங்கி மட்டுமே வந்து தேர்தல் வெற்றிக்கு அந்த கணக்கு சரியா வராது. அப்படி என்றால் அதிமுகவோடு நெருக்கமாக பேசி, இணக்கமாக பேசி, எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கொஞ்சம் வணக்கமாக போய் தேவைப்படுகிற தொகுதிகளை, இன்னும் குறிப்பாக சில தலைவர்கள் கண்டிப்பாக விரும்புகிற தொகுதிகளை பெற்றுத்தர வேண்டும். அதற்கு வந்து உங்க அனுபவத்திலே நீங்க பார்த்திருப்பீங்க, காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தைகள்ல இங்க வந்து ஈவி.கே. இளங்கோவன் தலைவராக இருந்தாலும் சரி, கே.எஸ். அழகிரி அவர்கள் தலைவராக இருந்த காலத்திலையும் சரி, இவங்க பேச்சுவார்த்தை குழுவில் போவாங்க. மூத்த தலைவர்கள் குலாம் நபி ஆசாத் போன்றவர்கள் அல்லது திக்விஜய் சிங் மாதிரியாக இருக்கிறவங்க, கே.சி. வேணுகோபால் மாதிரியான ஒரு அகில இந்திய தலைவர்களை மேலேருந்து அனுப்புவாங்க. அவங்க வந்து நம்ப செய்யும் இடங்களை முடிவு செய்கிற இடத்துல கூட அவங்க இருக்கிறவர்களையும் பார்க்குறோம். ஆனால் இந்த 2 பேரும் ஒரு மேடையில் தோன்ற முடியாத அளவுக்கு நெருடல் வந்துருச்சா? இன்னொன்று அவர் சொல்கிறார், பர்ஃபெக்டான ஃபீட்பேக்கை நான் கொடுத்துட்டேன்றாரு. அப்படின்னா ஏடிஎம்கே கூட்டணி வேணும்னு கொடுக்குறாரா, வேண்டாம்னு கொடுக்குறாரா? டெல்லிக்கு சம்மன் பண்ணப்பட்டார் எடப்பாடி அப்படின்னு சொல்கிறத நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது?
சம்மன் பண்ணப்பட்டார் என்று சொல்வது கொஞ்சம் அதீத கற்பனை தான். வரவழைக்கப்பட்டார் வேணா வச்சுக்கிடலாம். ரெண்டுக்கு என்ன சார் ஆனால் அர்த்தம்? இந்த வரவழைக்கப்பட்டார்ன்றதுக்கும் சம்மன் பண்றதுக்கும் கோர்ட்டு கூப்பிட்டா சம்மன்ங்க, ஆட்சியில பெரிய அளவுக்கு பொசிஷன்ல இருக்கவங்க கூப்பிட்டா வரவழைக்கப்பட்டார். அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். இன்விடேஷன் வந்து நீங்க வந்து ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்காம போலாம். இன்விடேஷன் வேற, சம்மன் வேற. இன்விடேஷன் வந்து நீங்க வேணான்னு கூட ரிஜெக்ட் பண்ணலாம். சம்மன் அப்படி பண்ண முடியாது இல்லையா? அழைப்பானைனா சம்மன், சரி, இது ஆணை, ஆனால் அழைப்பு, அப்படி புரிஞ்சுக்குங்களேன். அந்த ஆணையின் பேரில் அழைப்பை ஏற்று எடப்பாடி சென்றார். பழனிசாமி அவர்கள் அதாவது போனது தொகுதி எண்ணிக்கை எல்லாமே உங்க கருத்து சரிதான் கூட. ஆனா இன்னும் தொகுதிகள்னு அந்த ஒரு ஃபீட்பேக் கொடுக்க வேண்டிய இடம் வந்து மாநிலம் தான் கொடுக்க முடியும். ஏன்னா மத்தியில இருந்து வர்றவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த தொகுதியில நமக்கு இந்த செல்வாக்கு கலந்து இருக்கு, பேசிட்டு தானே caste போவாங்க, combination ஒரு என்ன, அது குழுவாக தானே தெரியாது. போய் பேசுவாங்க. சோ அண்ணாமலைன்றது வந்து அது- இந்த கூட்டணிக்கு ஏடிஎம்கே நெருடலா பார்க்குதா? அவர் இருப்பதை ஏடிஎம்கே நெருடலா பார்க்குதா? கூட்டணி வேணுன்றதுக்காக ஒருத்தரை பலி கொடுக்கறதுக்கு அந்த கட்சி தயாராகுதா பிஜேபி? இப்படி பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுவரைக்கும் பிஜேபி கூட்டணி இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டே வந்தாரு. ம். இப்போ பிஜேபி கூட்டணி அமைத்த பிறகு அவருக்கே ஒரு ஃபேஸ் சேவிங் தேவைப்படுதுல்ல. பாருங்க, நான் அண்ணாமலையவே பதவி விட்டு தூக்கிட்டேன் என்பது அதுல என்ன அவருக்கான சார் அந்த ஃபேஸ் ஒரு- சேவிங் இருக்கு? ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவரை மாத்துறதுல அவருக்கு என்ன பெருமை வந்துட போகுது? நான் கூட்டணி எடுத்த முடிவுல நான் உறுதியா இருந்தேன் அப்படின்னு சொன்னா ஒரு பெருமை, நான் காம்ப்ரமைஸே பண்ணி கொண்டல, கொள்கையில திடமா இருந்தேன்னு சொன்னா பெருமை. இதை பாருங்க, அந்த நபரை தூக்கிட்டேன்னு அவர் போய் இன்னொருத்தர் வந்தாலும் அதே பாலிசியை தானே பேச போறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலை தியாகம் செய்யப்பட்டாருங்கிறது பெருமை இல்லையா? நிச்சயமா அதுல ஒரு கெத்து இருக்குதானே செய்யுது. அரசியல்ங்கிறது கெத்து அடிப்படையிலானது தானேங்க. அதுல கெத்து இருக்கு. வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அதெல்லாம் தனிப்பட்ட விவாதம். ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்பே கூட்டணி, அது அது அதனால் என்ன பயன்கிறது தான் உண்மையான கேள்வி. இன்னும் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னமும் கூட்டணி உறுதியாகி விட்டதெல்லாம் அவர் சொல்லலை. செல்வராஜ் கூட அதைத்தான் கிட்டத்தட்ட பிரதிபலித்தார். ஆனா நகர்வுகளை பார்க்கும்போது நமக்கு அது புரியுது, இப்படித்தான் இது போகும் என்பது நமது அனுமானம் தான். வாக்கரசியல் என்பது அனுமானத்துடன் தொடங்குதல், அனுமானத்தை அடைதல் இல்லை. அனுமானத்தை அடைதல்ங்கிறது வேற. அது உண்மையிலேயே தேர்தல் நேரத்தில் தான் அதெல்லாம் நமக்கு புரிய வரும். இப்போ அண்ணாமலை அவர்கள் நீக்கப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கான அந்த ஒரு ஒரு சைக்காலஜிக்கலா அவங்களுக்கு டிஃபீட்டா தெரியுமா? அப்படி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் கருதுறேன். காரணம், அது வந்து ஒரு சண்டைப்பட ரசிகர்கள் மாதிரி அண்ணாமலை வருகைக்கு பிறகு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. எத்தனை சதவீதங்கிறதுக்குள்ள அந்த இதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் அவர்கள் வந்து அண்ணாமலை அதிமுக கூட்டணிக்காக தியாகம் செய்யப்பட்டால் அவர்களுக்கு அது மனதளவுல காயத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு வர்ற எல்லா ட்வீட்களை பார்த்தாலும் அப்படிதான் தெரியுது. எல்லா காயத்துக்கும் மருந்து இருக்கு. எல்லா காயமும் வந்து தீராத வடுக்கள் இல்லை, சில நாள்ல மறைஞ்சு போற வடுக்களும் இருக்கு. இது எவ்வளவு டீப்பான ஊண்டு அப்படின்றது போற நாட்கள்ல பார்க்கலாம். ஒரு வருஷத்துக்கு முன்பே இதை கொண்டு வரும்போது காயம் ஆறுவதற்கும் கொஞ்சம் டைம் கிடைக்குதுல்ல அரசியல் ரீதியா. ஆமா. அது போக மோடி அவர்கள் ரிட்டையர்மெண்ட்டை பத்தி பேசும்போது அவருக்கான கம்பல்ஷன் என்ன? மாநில சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது, பீகார் அடுத்தது தமிழ்நாடு, ரெண்டுலயும் மோடி அவர்கள் தோற்றால் ஆமா இவரோட யூட்டிலிட்டி முடிஞ்சு போச்சு, ஃபெமிலியாரிட்டி பிரீட் இஸ் கண்டெம்ட், மோடியை வந்து மாற்ற வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படிங்கிற குரல் வந்துடும். மோடியை காப்பாற்றுவதற்காகவும் இந்த முடிவு. அப்படி பாருங்க. இல்லை, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. பீகார் இந்த வருஷமே முடிஞ்சிருது. அடுத்த ஆண்டு மேலே நடக்கிற தேர்தல்களில் அவங்களுடைய ப்ரையாரிட்டி, அசாம் ஆட்சியில் இருக்கிறாங்க, மேற்கு வங்கம் எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க, அடுத்து இருக்கிற தமிழ்நாடு கேரளாவில் அவங்க வந்து ஒரு மேஜர் பிளேயர்ஸ் இல்லை. கேரளாலையாவது அவங்களுக்கு ஒரு சின்ன ரெப்ரசன்டேஷன் இருக்குது, தமிழ்நாட்டில் இல்லை. அவங்க ப்ரையாரிட்டியிலே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒன்றை வச்சு தான் மோடி பிரைம் மினிஸ்டராக கன்னியூ பண்ணுவாரா இல்லையா, இந்த அவுட்கம் தான் முடிவு பண்ண போகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? குறிப்பிடத்தகுந்த வெற்றி கிடைத்தால் எல்லா ஸ்டேட் எலெக்ஷனும் 240 சீட்டு தான், 400 சீட்டு எய்ம் பண்ண இடத்துல 240 சீட்டு தான். பெரிய அளவுக்கு அவருக்கு வீக்கா தெரிஞ்சது. வாரணாசிலேயே 2 கவுண்ட் பின்னடைவு. ஆனாலும் அடுத்தடுத்து வந்த தேர்தல்கள் வெற்றிங்கிறது இப்ப அதை வந்து பின்னுக்கு தள்ளிருச்சு. சார் அப்போ தமிழ்நாட்டுல கொஞ்சம் சீட்டு கிடைச்சா கூட வெற்றி தானே சார்? தமிழ்நாட்டில் நடக்க போற தேர்தல் வந்து ஒரு மாநில முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். அதில் மோடி ஒரு ஃபேக்டராக இருக்க போகிறதில்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரும் அவருக்கு எதிராக நிறுத்தக்கூடிய முதலமைச்சர் வேட்பாளருக்கும் இடையிலான ஒரு போட்டி. யாரை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க அப்படின்னு தெரில. அண்ணாமலையே முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல போகிறாங்களா, திரு எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்த போகிறாங்களா, வேற ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட் கொண்டு வர போகிறாங்களா தெரியாது. அவங்களுக்கு இடையிலான போட்டியில் மோடியோட எக்ஸிஸ்டன்ஸு, அவரோட கண்டினியூன்ஸ் இன் பிரைம் மினிஸ்டர்ஷிப் அப்படின்றது ஒரு இஷ்யூவா அப்படின்னு எனக்கு தெரியல. நான் மற்றவங்களுடைய கோணத்தை கேட்டேன். திரு ரவீந்திரன் துரைசாமி சார், உங்கள் கோணம் என்ன இதில்?
நிறைய அந்த பேட்டியில் வந்து நிறைய ஹி இஸ் டிராப்பிங் எனஃப் ஹிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்க. கண்டிப்பா தெளிவாக அக்யூரேட் டேட்டா அவர் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. அந்த டேட்டா நாம் பேசினது தான். இப்போ ஷியாமண்ணனுக்கு கருத்துல இருந்தே என்னோட கருத்தை சொல்கிறேன். மூப்பனாரை நீக்கினாங்க. அன்னைக்கு எப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் ஐயா மூப்பனார் இருந்தாரோ, ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்தாரோ, அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் பவர் பொலிட்டிக்ஸில் கட்சிக்கான ஒரு அசைக்க முடியாத சக்தியாட்டு தமிழ்நாட்டு காங்கிரஸில் உள்ள மூப்பனாராட்டு பாஜகவில் அண்ணாமலை உருவாயிட்டார். ஷியாமண்ணன் கருத்தையே அப்படியே ஏற்றுக்கிறேன். அன்னைக்கு மூப்பனார் வந்து பவர் பொலிட்டிக்ஸில் பெரிய ஆளாக இருந்தனால ஜெயலலிதா அம்மையார் வந்து 3 தடவை மூப்பனார்கிட்ட பார்த்து கூட்டணியை கெடுத்துறாதீங்க, நீங்கள் சொல்லக்கூடிய சீட்டுக்கு ஏற்றுக்கிறோம், உங்கள் ஆதரவாளர் சீட்டுக்கெல்லாம் நாங்கள் நிற்க மாட்டோம்னு சொல்லி 29 சீட்டு ஐயா மூப்பனார் பவர் பொலிட்டிக்ஸில் வாங்கினார். ஜெயலலிதா அம்மையார் வெறும் 11 சீட்டு மட்டும் வாங்கிக்கிட்டு மக்களவை தேர்தலில் வெரி மைனர் பார்ட்னரா நின்னாரு. மூப்பனார் அன்னைக்கு சாதிச்சதை இன்னைக்கு பாஜகவுக்காக சாதிக்கிறதுக்கு அண்ணாமலை நிற்கிறாரு. ஷியாமண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரியான ஒரு ஒப்பீட்டை வச்சாரு. மூப்பனார் பவர் பொலிட்டிக்ஸ்ல காங்கிரஸுக்காக செய்த வெற்றியை அண்ணாமலை பவர் பாலிடிக்ஸுக்குள்ள அவர் மூப்பனார் தலைவர் பதவியிலிருந்து விலகப்பட்டார். எடப்பாடி தான் இருந்தாரு. ஆனா பவர் பொலிட்டிக்ஸ்ல ஐயா மூப்பனார் ஜெயித்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு பவர் பொலிட்டிக்ஸ்ல அண்ணாமலை ஜெயிப்பாருங்கிறத ஒற்றுக்கொண்ட என் அண்ணன் ஷியாம் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் எடுத்த உதாரணம் அதைத்தான் தெளிவாக காட்டுகிறது. இன்னொன்னு, அண்ணாமலையும் மோடியையும் இக்வேட் பண்ணி பேசுறதுக்கும் ஷியாம் அண்ணனுக்கு இன்னொரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அரசியல் அரங்கத்துக்குள்ள ஒவ்வொரு கட்சியும் தங்களோட நன்மையை தான் பார்ப்பாங்க. அந்த வகையில் இன்னைக்கு இன்னும் எடப்பாடி பழனிசாமி அலையன்ஸை ஒத்துக்கல. காரணம், அவர் அலையன்ஸை அவர் போய் பார்த்ததே அவருக்கு ஒரு அவர் இதுவரை எடுத்திருந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு வீக்னஸ் தான். சொல்லக்கூடிய அந்த கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். சமன் பண்ணப்பட்டாருங்கிறது அந்த வார்த்தைங்கிறது கொஞ்சம் கடினமான எடப்பாடியை ஊமை குத்துறக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஷியாமண்ணா அதுல தெளிவா உணர்ந்திருப்பாருன்னு தான் நான் கருதுறேன். இன்னைக்கு இந்த அரசியல் களம்ங்கிறது வந்து சீட் ஷேரிங்ல தான் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் முறிவு வந்தது. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது என்ன ஒரு பயங்கரமான எக்ஸாக்ட் துல்லியமான ஃபீட்பேக்கை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றீங்க. கொள்கை முரண்பாட்டில் அதிமுகவும் பிஜேபியும் பிரியல. நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சீட்டுன்ற முரண்பாட்டில் தான் பிரிஞ்சாங்க. பிஜேபி தான் வளர்ந்துட்டு தான் நினைக்குது, அதிகமான சீட்டு கேட்டது, நீங்க அவ்வளவு வளரல அப்படின்னு தட்டி வச்ச பார்த்தாரு. அதுல அந்த கூட்டணி உடஞ்சிருச்சுன்றது உங்க கருத்து. நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்து நான் வரேன். எக்ஸாக்ட் ஃபீட்பேக்கு அப்படின்னா என்ன ஃபீட்பேக் சார் கொடுக்குறாரு? ஏடிஎம்கேவோட கூட்டணி வேணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இதுவரையிலும் அவரோட பப்ளிக் அட்டரன்சஸ் எல்லாத்துலேயுமே பிஜேபி வளர்ந்துருச்சு, ஏடிஎம்கே தேய்ந்து விட்டது, ஏடிஎம்கேவோட கூட்டணி கூடாதுன்ற லைன் எடுத்திருக்கிறார். ஏடிஎம்கேவோட போனால் நான் இந்த பதவியில் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் கொடுத்த ஃபீட்பேக் அப்படின்றது என்ன? இன்னொன்று வந்து பிஜேபி கூட்டணியை இன்னும் எடப்பாடி பழனிசாமி முழுமையாக ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்றீங்க, அது என்ன சார்? அதாவது அவர் கொடுத்த ஃபீட்பேக்கு மக்களவை தேர்தலிலேயே பகுதி வாரியா அந்த ஃபீட்பேக்கை கொடுக்கிறாரு. அதிமுகங்கிற எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியோட தன்மை போயிட்டுன்னு அவர் கொடுக்கிறாரு. தென் மாவட்டங்களில் டீப் சவுத்தில் 3 தொகுதிகளில் டெபாசிட் இழந்துட்டுங்கிற ஃபீட்பேக்கை கொடுக்கிறாரு. அடுத்தால தினகரன் சசிகலா காலகட்டத்தில் கூட தாக்கு பிடிச்ச அப்பர் சவுத்துக்குள்ள பன்னீர்செல்வம் போன பிறகு தேனி ராமநாதபுரம் போன்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்துங்கிற அந்த ஃபீட்பேக்கையும் கொடுக்கிறாரு. இதை தாண்டி மேற்கு மண்டலத்தில் நீலகிரி கோயம்புத்தூர்ல பாஜக 2வது வந்திருக்குது. அதுவும் பவர்ஃபுல் ஆர்கனைசரான வேலுமணி பகுதியிலேயே அதிமுக வெற்றி பெற்ற பகுதியிலே பாஜக 2வது வந்திருக்குங்கிறதையும், சிட்டியில தென் சென்னை மத்திய சென்னையில் வந்திருக்குங்கிற அந்த ஃபீட்பேக்கையும் கொடுத்து வட தமிழகத்தில் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது எம்ஜிஆர் ரெட்டையிலே அதிமுக சென்டிமெண்ட் அல்ல. ஒரு ஜாதிக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5% கொடுத்ததும், அதனை ஆதரித்த கேபி முனுசாமி, சிவி சண்முகம் போன்ற பல தலைவர்கள் அங்கு இருப்பதுதான் காரணங்கிற ஃபீட்பேக் அவர் கொடுத்திருக்கிறார். இதையும் தாண்டி விக்கிரவாண்டியிலும் ஈரோடு கிழக்கிலும் எடப்பாடி பழனிசாமி களத்திற்கு வராதது மக்களவை தேர்தலை விட அவர் பலகீனப்பட்டு இருக்கிறார். அவரை முதலமைச்சராக சொன்னால் தமிழகத்தில் பல சமூக குழுக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது இந்த அணிக்கடையில் உள்ள பலம் 38% என்றால் 30 கூட தேராது. ஒரு 8% மேல வாக்குகள் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாமல் பலகீனம் அடையும் என்ற ஃபீட்பேக்கை தான் அவர் தெளிவாக கொடுத்திருக்கிறாரு. அவர் சொல்றது அக்யூரேட் ஃபீட்பேக் என்கிறது
அதிமுக பாஜக கூட்டணி ஒர்க் அவுட் ஆகாது. அதுவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக சொன்னால் டீப் சவுத்தில் இருக்கக்கூடிய நாடார்கள் என்றாலும் சரி, அப்பர் சவுத்தில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் என்றாலும் சரி, வடக்கையும் மேற்கேயும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயம் அல்லாத பறையர், அருந்ததியர், செங்குந்தர் ஜாதிவாரி கணக்கெடுப்பா நாம நடத்துறோம் மாட்டார்கள் என்பதை ஜாதிவாரி கணக்கெடுப்பா சார் நாம நடத்துறோம். நீங்க சொல்ற ஒரு பிராட் சென்ஸ் நான் புரிஞ்சுக்கிறேன். ஐ எம் காக்ஷுவர் குணா ஐ எம் காக்ஷுவர். இதுதான் அவர் கொடுத்த ரிப்போர்ட். ஈரோடு கிழக்கு சார் ஒரு லைன்ல சொல்லிடுறேன். ஏடிஎம்கே வந்து பலவீனப்பட்டுருச்சு, எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்தினா அந்த கூட்டணி தோத்துரும், எனவே கூட்டணி வேணாம்னு அண்ணாமலை சொல்லிட்டு வந்தாருன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இதனாலதான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிஜேபி கூட்டணியை அக்செப்ட் பண்ணல. செல்லூர் ராஜி பேட்டி அண்ணன் ஷியாம் சொன்னாரு, அதுலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஸ்டில் weighing his options. பாஜக ஆப்ஷனையும் ஓபன் பண்ணிருக்காரே தவிர பாஜக தான் தனக்கு ஒன்லி ஆப்ஷன் எடப்பாடி பழனிசாமி நினைக்கல. சார் வெவ்வேறு கட்சிகளோட வெவ்வேறு தருணத்தில் பேசினா இப்போ வந்து ஒரே நேரத்தில் வந்து பாமகவோட பேசுறாங்க, தேமுதிகவோட பேசுறாங்க, விஜய் கட்சியோட பேசுறாங்கன்னா அதுல கான்ட்ரடிக்ஷன்ஸ் இல்ல. மாறாக பாஜகவோட முறிச்சிட்டு வந்து திரும்ப அவங்களோடய பேசுறாங்கன்னா கன்சிஸ்டன்சி இல்லைன்றதும் அந்த கூட்டணிக்கு நம்பகத்தன்மை இல்லைன்ற புகார் வந்துடும். இப்போ நீங்க சொல்றது வந்து அந்த கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விரும்பல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி ஒரு தேர்தலை சந்திக்கிறது அண்ணாமலையும் விரும்பல, ரெண்டு தரப்புமே தங்களுக்கான நன்மை இதுல இல்லைன்னு நினைக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா ரெண்டு தரப்புமே தங்களுக்கான நன்மை இதுல இல்லைன்னு நினைக்கிறாங்க. அண்ணாமலை தமிழக பாஜகவில் ஒரு மூப்பனார் தான், அவர்கிட்ட தான் கேடர்ஸ் தொண்டர் இருக்கிறாங்க. இதுவரை இருந்தவங்க எல்லாம் பிரசிடென்ட் தான், முன்னாடி இருந்தவங்க எல்லாம் பிரசிடென்ட் தான். அண்ணாமலை ஒரு லீடருங்கிற அந்தஸ்துல இருக்கிறாரு. ஐயா மூப்பனார் தலைவரா இல்லைன்னாலும் பழனி ஆண்டியை வச்சு அவர் தான் கட்சியை நடத்தினாரு. அந்த மாதிரிப்பட்ட ஒரு சக்தி அண்ணாமலை கிட்ட இன்னைக்கு பாஜகவுக்குள்ள உருவாகி இருக்குது. இன்கேஸ் அவர் சொன்ன மாதிரி தொண்டரா இருப்பேன்னு சொல்லி அவர் பதவியை அவர் வகிக்காவிட்டாலும் அவர் தான் தமிழக பாஜக. தமிழக பாஜகவில் அன்று ஐயா மூப்பனார் இருந்த மாதிரி அண்ணாமலை ஒரு பெரிய சக்தியாக இருப்பார் என்பது 100% உண்மை. அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் டெல்லி அரசியல்ல இருந்து கொண்டுதான் இருக்கும். எப்படி ஐயா மூப்பனார் இன்ஃப்ளூயன்ஸ் டெல்லி அரசியல்ல இருந்ததோ, நீங்க நினைக்கிறது நீங்க சொல்ல வர்ற பாயிண்ட் வந்து தமிழ்நாடு பிஜேபியுடைய முகமாக அண்ணாமலை மாறிட்டாரு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு மாநில தலைவர் வந்து அவர் ஊடக கவனத்தை பெற்றால், தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு எத்தனை தலைவர்கள் இருந்ததை பார்த்தோம். அதே மாதிரி தமிழ்ல இப்ப நீங்க வாழப்பாடு ராமமூர்த்தி வந்து ஒரு கட்டத்தில் இருந்தாரு, மூப்பனார் இருந்தார், பலர் பல கட்டங்கள்ல இருந்திருக்கிறாங்க. அகில இந்திய கட்சிகளை பொறுத்த வரையிலும் மீடியா ஸ்பேஸ் யாரு கிடைக்குதோ, இப்ப நாளைக்கு வந்து தமிழிசை அந்த இடத்துல போடுறாங்க, வானதி சீனிவாசன் போடுறாங்க அந்த பதவிக்கு, நயினார் நாகேந்திரனை போடுறாங்கன்னா அவங்க சோபிக்க மாட்டாங்களா என்ன? அவங்களுக்கு ஒரு மீடியா வெளிச்சம் கிடைச்சதுன்னா அவங்க நிலைநிறுத்திக்க போறாங்க. சரத்குமார் கூட சொல்லுங்க, அவரை ஏன் விட்டுறீங்க, ஏன் விட்டுட்டீங்க, அவரை கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா மூப்பனார் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு, கன்ஸ்ட்ரக்டிவ் பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. சிவாஜி தான் காங்கிரஸ்னு சொல்லி இந்திரா காந்தி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு. அதே வேளையில மூப்பனாரை மீறி இங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஜெயலலிதா அம்மையாரே 3 தடவை மூப்பனாரை பார்த்து 11 சீட்டுக்கு வெரி மைனர் பார்ட்னரா அக்செப்ட் பண்ணாங்க. அதுதான் மூப்பனாருக்கு சக்தி. அப்படி ஒரு சக்தி இன்னைக்கு தொண்டர்கள் மத்தியில அண்ணாமலைக்கு இருக்குங்கிறத மோடிக்கு தெரியும், அமித்ஷாவும் அதை ஒத்துக்கிடுவாங்க. இதை மீறி நாம சாதிக்க முடியாதுங்கிறதுனால தான் எடப்பாடி பழனிசாமி சர்கம்ஸ்பெக்ட் ஹிஸ் மூவ். நாம வந்து முதல்ல வயல தலையை கொடுத்துக்கிட்டு அண்ணாமலைக்கு அவங்க மீண்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அண்ணாமலைக்கு சக்தியை மதிச்சு பொலிட்டிக்ஸ் பண்ணா நாம மாட்டிக்கிடுவோங்கிறதுக்காக தான் அவர் வந்து கூட்டணி பற்றி பேசல, இன்னும் கூட்டணி முடிவாகலைங்கிறத வெரி காசியஸா பண்றாரு. எடப்பாடியும் நேர்த்தியான மிக திறமையான தலைவர் என்பதை 7 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரி சார், அதாவது கவனமா காய்களை நகர்த்துறாரு, அந்த காய் நகர்த்தல் தப்பா போச்சுன்னா தலையை கொய்துற இடத்துக்கு வந்துரும் அப்படின்ற அந்த அளவுக்கு எச்சரிக்கையோடு நகர்த்துறாருன்னு சொல்றீங்க. நான் திரு பொங்கலூர் மணிகண்டனுடைய கோணத்தை கேட்கிறேன். 2 தலைமையும் இந்த கூட்டணியை விரும்பல, மாறாக வேற ஏதோ சில சக்திகள் இந்த கூட்டணிக்கு நிர்பந்திக்கிறாங்க. கூட்டணி உருவானாலும் அது வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியின் முகமாக இருக்கிறவர் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவரா அண்ணாமலை மாறிட்டார்ன்றது திரு ரவீந்திரன் துரைசாமியோட வாதம். அவரை மட்டப்படுத்திட்டு அவர் விருப்பத்துக்கு மாறாக கூட்டணி வைத்தால் அதை பிஜேபி தொண்டர்கள் ஏற்க மாட்டாங்க. ஏடிஎம்கே பலவீனம் ஆயிடுச்சு, எடப்பாடி பழனிசாமியை சிஎம் கேண்டிடேட்டை அறிவித்து தேர்தலை சந்திச்சா ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தாலும் அந்த அலையன்ஸ் களத்தில் ஒர்க் ஆகாது அப்படின்ற ஒரு ஆர்கியூமெண்ட்டை திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்றார். இந்த பாயிண்ட்டை தான் அண்ணாமலை டெல்லியில் சொல்லிட்டு வந்தாருன்னு சொல்றார்.
அதாவது சார், ஒரு ஊடகத்தில் ஒரு மாதிரி, யூடியூப் சேனலில் ஒரு மாதிரி, அதாவது அவர் ஆடியோ பதிவு போட்டு எல்லாத்துக்கும் அனுப்புறது ஒரு மாதிரி என்று திரு ரவீந்திர துரைசாமி தன்னுடைய சொந்த விருப்பத்தை அமல்படுத்த விரும்புகிறார். அவருக்கு ஒரு வக்கரமான எண்ணம் இருக்குது. எப்படியாவது எடப்பாடியார் 26ல் ஆட்சிக்கு வரக்கூடாது, வெளியில் போய் அவரை ஆட்சிக்கே வர விடமாட்டேன்னு தனிநபராக சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்துங்க ஒரு யூகம், தனிப்பட்ட விருப்பம். பல கோடி பேர் ஓட்டு போடுற ஒரு தேர்தல் சார். அதுல தனி நபர்கள் என்ன முடிவு பண்ணிட முடியும்? 6 கோடி தமிழர்களுக்கு 8 கோடி மக்கள், 5.5 கோடிக்கு மேல வாக்காளர்கள், தனி மனிதர்கள் வந்து தங்களுடைய விருப்பத்தையோ அல்லது சொல்லுங்க சார். அதுதான் சார், அதுதான் தன்னுடைய விருப்பத்தை விஷம் மாதிரி கக்குவது. பார்க்குற மக்களுக்கு ஒரு விஷத்தை கக்கிற முயற்சியை தொடர்ந்து செய்கிறாரு. அந்த விஷத்தன்மையான வார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை. நல்லதுக்கு மட்டும்தான் நல்ல ஒரு செயல் வருமோ ஒழிய கெட்ட நோக்கத்தோடு ஒரு செயலை விரும்பினீங்கன்னா நிச்சயம் நடக்காது, நடைமுறைக்கே வராது. இயற்கைக்கு முரணான வார்த்தை, இயற்கை முரணான செயல் அது. இப்போ ஒரு செகண்ட் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்கீங்க. அவரோட ஒரு சொல் கேட்டுறலாம். திரு மணிகண்டன் கொஞ்சம் ஒத்துழைங்க. நீங்க கடுமையான குற்றச்சாட்டு அவர் மேல முன் வச்சிருக்கீங்க. அவர் பதில் சொல்ல விரும்புறாரு, கேட்டுறலாம் சார். தனிப்பட்ட முறையில் ஆடியோ பதிவு பார்த்துட்டே வர்றேன், அதனால சொல்ல வர்றேன். ஜெயலலிதா அம்மையார் கல்லறக்கக்கூடிய ஜாதிய சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்ட அரச மரபுன்னு சொன்ன போது அடிமையா இருந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவரை 3 தொகுதியிலையும் டெபாசிட் இழக்க செய்வோம்னு சொல்லி சவால் விட்டு டெபாசிட் இழக்க செய்தேன். என் கருத்தை என் சமூகம் ஏத்துக்கிடுது. எடப்பாடி பழனிசாமி 3 தொகுதியிலும் டெபாசிட் இழப்பாருன்னு சொல்லி பண்ண ஒரு அடையாளம். அடிமையா இருந்தா சார் குணா சார் சொல்லுங்க சார். இல்ல இந்த வார்த்தையெல்லாம் ரவீந்திர துரைசாமி பேசுவாங்க. 100 சார் ஒரு நிமிஷம். ரவீந்திர துரைசாமி அவர்கள் இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்த அபத்தம். அடிமை ஏன்னா 100 200 காசு வாங்கிட்டு பேசுவார் ரவீந்திர துரைசாமி. இவர் பேசலாம் அதாவது ஒரு புரோக்கத்தில் பண்ணவர் ரவீந்திர துரைசாமி பேசலாம் அப்படி சொல்லுங்க. நீங்க ஒரு முதலமைச்சர் ஊடக விவாதம்ன்றது ஆரோக்கியமா இருக்கும் சார். கருத்தும் இவர் யாருங்க சார்? இவர் யாரு? நீங்க ஏன் விட்டீங்க? அடிமை சொல்லலாமா சார்? நீங்க அடிமை சொல்லலாமா? இதன் வழியாக சில செய்திகள் போய் சேரணும் சார். சார் நீங்க ஒண்ணு இல்ல சார், ஒரு கிராம் ரிங் கொடுத்தீங்கன்னா அதுக்காக அடிச்சு பேசுவார் ரவீந்திர சாமி. இவர் பேச்சுகளை யார் சார் கேட்பா? உண்மையில் வந்து ஒரு அவமரியாதைக்குரிய சொல்லுக்கு பொருத்தமானவர் ரவீந்திர சாமி. இவருடைய பேச்சை நான் கேட்கறதே அசிங்கம் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட தரமில்லாத நபர் பர்சனல் அட்டாக் வேணாம் சார். செயலுக்கு முதல்ல பர்சனல் அவர் சொன்ன கருத்தின் மீது விவாதிக்கலாம் சார். பர்சனல் அட்டாக் வேண்டாம். முதலமைச்சரே சார் நீங்க சொல்லுங்க சார். ஒரு பாயிண்ட் வாங்க சார். பர்சனல் அட்டாக் வேணாம். நீங்களும் என்னுடைய விருந்தினர், அவரும் என்னுடைய விருந்தினர். தனிநபர் யாரு கடிமை இல்ல சார். அவர் சொல்ற பாயிண்ட் வந்து அண்ணாமலை வந்து நான் வந்து உண்மையான ஃபீட்பேக்க டெல்லியில சொல்லிட்டு வந்தேன். நான் வந்து டெல்லி தலைமைக்கு என்ன ஃபீட்பேக்கோ உள்ளது உள்ளபடி சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. அவர் சொன்ன ஃபீட்பேக் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சேர்ந்தால் தோற்று போகும் சொல்றார் சார். எல்லா அதிமுகவை தவிர எல்லா கட்சியிடமும் பணம் வாங்கி கொண்டு இதை கொண்டு ஒத்துவர் சகனி வேலை செய்யறதே பழக்கம் இருக்கு. அந்த சகனி குணத்தை வெளிப்படுத்துறார். இப்போ ஒண்ணு சார், தராசியாமன் இருக்காரு, அவரும் பத்திரிகையாளர் தான். அவர் பாருங்க மனசில் பட்ட கருத்து சொல்றாரு, உண்மை பேசுறாரு. நீங்க எதிர்த்து பேசுங்க, அதை தவறா பேசுங்க, பிரச்சனை. ஆனா வந்து ஒரு வஞ்சத்தை மனசு வச்சுக்கிட்டு, ஒரு பழிவாங்க எண்ணத்தை மனசு வச்சுக்கிட்டு, தனக்கு அதிமுக எதுவும் செய்ய மறக்கிறது, தான் எதிர்பார்த்த ஒன்றை அதிமுக தர மறுக்கிறதுங்கிற கோபத்தில் இவர் அதிமுக மோசம் பேசிருக்காருங்க. ஒரு நிமிஷம் மீண்டும் வலிமையான குற்றச்சாட்டு சொல்றீங்க. யாருக்கு விடாது சார். ஓகே. திரு ரவீந்திரன் துரைசாமி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலையும் ஏடிஎம்கே தலைமை மேல ஒரு வஞ்சக எண்ணம் வச்சுக்கிட்டு வேணும்னு வஞ்சம் தீர்க்கக்கூடிய எண்ணத்தோடு சொந்த அஜெண்டாவோட பேசுறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை கடுமையா சொல்றாரு. அதான் சார் உண்மை. அதான் உண்மை. நீ கேக்குற கேள்வி உண்மை. அதே உண்மை. நான் இன்னும் கடுமையா பேசிடுவேன். கடுமை எல்லாம் வேண்டாம். சரியா பேசுறேன். ஐ லவ் யூ தம்பி. பேசுறேன். கடுமை வேண்டாம் சார். கருத்து பேசுறேன் சார். இந்த வார்த்தையை வேண்டாம். லவ்வே வேண்டாம். உங்க லவ் எனக்கு வேண்டாம். உங்க லவ் எனக்கு அசிங்கம். பேச விடுங்க. உங்க லவ் எனக்கு கேவலம். தயவு செஞ்சு வேண்டாம். லவ் யூ தம்பி. நான் பேசுறேன். வேண்டாம் சார். நான் பேசுறேன். அசிங்கம், கேவலம், அநாகரிகம். தயவு செஞ்சு வேண்டாம். ஒரு நிமிஷம். திரு ரவீந்திரன் சார், என்ன பேச வாய்ப்பு. இந்த மாதிரி லவ் விஜய் கட்சியில ஒரு பையனை லவ்னு சொன்னீங்களா? இதே அவையில உங்க லவ் மனநிலை நான் இல்ல. தயவு செஞ்சு சரியா பேசுங்க. நீங்க தவறான குணா இதே அவையில உங்களை பற்றி உண்மையாக பேசுங்க. குணா இதே அவையில
மணிகண்டன் நின்னுங்க தம்பி, அமைதி அமைதி, கூல் கூல் பிரதர், உங்களை பற்றி பேச வேண்டியது முழுமையாக வரும். இதுவரை அவர் பேசுகிறேன், இனிமேல் பேச வருங்க. பிரதர் கூலாகுங்க, பிரதர் கூலாகுங்க. அவர் கூல் ஆயிட்டார் சார். கருத்துக்கு வாங்க சார். ரவீந்திரன் சார் கருத்து. எல்லாத்தையும் பண்றீங்க பூல், நீ எல்லாரையும் பண்றீங்க பூல். அதான் இதே அவையில எல்லாத்தையும் பண்றீங்க பூல், அவ்வளவுதான். இதே அவையில குணா சொல்லுங்க சார். இதே அவையில அண்ணாமலை சசிகலா அம்மையாரை பற்றி சொல்லும் போது நான் அண்ணாமலை வான் பண்ணேன், இனிமேல் அண்ணாமலை சசிகலா பற்றி பேச மாட்டாருன்னு வான் பண்ணேன். குணா முன்னாடி தான் வான் பண்ண இந்த வாணிங்க. தமிழக பாஜக தலைவரை சசிகலா பற்றி பேச மாட்டாரு நான் வான் பண்ணேன். சசிகலாவுக்கு எதிராக நாம இருக்கும் போது சசிகலாவுக்கு 7 கட்ட 8 கட்ட அடியாள்களுக்கு காலில் விழுந்தவங்க கிடந்தவங்க யாருன்னு தமிழகமே தெரியும். அப்படி கிடந்தவங்களோட எச்சங்கள் தான் என்ன பற்றி பேசுது. நாம சுத்த வீரரா தான் நிற்போம். எதுனாலும் சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, நரி நேருக்கு நேர் சண்டை போடாது. நான் என்ன பற்றி சொல்லக்கூடியதெல்லாம் ஒத்துக்கிறேன். பேசுங்க சார், பர்சனல் அட்டாக் போவாதீங்க சார். ஜாதி புத்தி சார், தப்பு தப்பு, இதெல்லாம் பேசாதீங்க. ஜாதி சார்ந்து பேசாதீங்க. மணிகண்டன் மன்னிக்கணும், இதெல்லாம் பேசக்கூடாது. தவறு 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 தவறு. இல்ல இல்ல, ஒரு விவாதத்தின் தரத்தை குறைக்காதீங்க. தயவு செஞ்சு நிதானம் காப்பாத்துங்க. ரவீந்திரன் துரைசாமி, நான் உங்களை கேட்கிறது கருத்துக்கு வாங்க. மிகப்பெரிய சார், ரவீந்திரன் துரைசாமி, நீங்க தயவு செஞ்சு கருத்தை மட்டும் பேசுங்க. தனிநபர் விமர்சனத்தை விட்டுட்டு கருத்தை சொல்லுங்க. உங்களுக்கு ஏடிஎம்கே மேல பர்சனல் வெஞ்சன்ஸ்ல பேசுறீங்க. நீங்க பேசுறது உண்மை இல்லைன்னு சொல்றாரு. அது உண்மைங்கிறதா 2024 நிரூபிச்சு 48% வாக்கு திமுக வரும்னு சொன்னேன். 47 வந்தாங்க. 35 தொகுதி திமுக ஜெயிக்கும்னு சொன்னேன். 39 ஜெயித்தாங்க. சீமான் 8% வாக்கு எடுப்பாருன்னு சொன்னேன். 8% எடுத்தாங்க. எடப்பாடி ஒரு தொகுதியிலையும் ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன். ஒரு தொகுதியிலையும் அவர் ஜெயிக்கல. நாடார் பெல்ட்ல டெபாசிட் இழப்பாரு, நாங்க இழக்க வைப்போம்னு சொன்னேன். இழந்தாரு. அதே மாதிரி 15% நிறுத்துவோம்னு சொன்னேன். அது ஒரு தடவை தப்பிட்டு 26 அது கண்டிப்பா நடக்கும். என் தம்பி, என் பாசத்துக்குரிய பொங்கலூர் மணிகண்டன் இத அருமையா பார்த்து ரசிப்பாரு. ஒரு தடவை திரும்ப இதேதான் சொல்றீங்களா? ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி வராதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? இல்ல வந்தா தோத்துருன்னு சொல்றீங்களா? இல்ல, நான் சொல்லலையே. இல்ல, நான் சீட் ஷேரிங்ல டஃபா இருப்பாரு அண்ணாமலை. அண்ணாமலைக்கு சே இருக்கும். அவர் தலைவரா இருக்காரோ இல்லையோ, அவருக்கு சே இருக்கும். மூப்பனார் மாதிரி அண்ணாமலை தான் தமிழக பாஜகங்கிறேன். ஓகே, திரு மணிகண்டன், அண்ணாமலை நான் வான் பண்ணங்கிறதையும் உங்க முன்னாடி தானே சொன்னேன். ஓகே, தமிழகமே தெரிஞ்சது தானே அது. ஓகே, அண்ணாமலை நான் வான் பண்ணா பொங்கலூர் மணிகனுக்கு ஏன் பொங்குது? அமைதியா இருங்க பொங்கலூர் மணிகண்டன். ஓகே, மணிகண்டன் பொங்குறது இல்ல சார். நீங்க அவர் பொங்கலூர் மணிகண்டன் சார், ஒரு வகையிலாவது நியாயமா நடுவுலயே பேசிக்கிறீங்களா? அதனால குணா சார், சப்ஜெக்ட் போலாம், சப்ஜெக்ட் போலாம், விடுங்க. பேசிட்டீங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இங்க யோகியா பேசுறீங்க, சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. போதும், நான் சப்ஜெக்ட் நான் மாறாம பேசுறேன். இல்ல, சப்ஜெக்ட் தான் பாருங்க, மாறாமல் மறுதலிக்காமல் ஒரே இத பேசுறது. சப்ஜெக்ட் வாங்க, சப்ஜெக்ட் வாங்க. போதும் போதும், ஒவ்வொரு இடமும் மாறி பேசுறாங்க. மற்ற விருந்தினர்கள் இருக்காங்க. அமைதி அமைதி, கூல் கூல் கூல். கருத்துக்கு வாங்க மணிகண்டன் சார். சார், நீங்க ஃபூல் நான் கூல் தான், அவ்வளவுதான். இல்ல, கருத்துக்கு வந்துருங்க தயவு செஞ்சு. பேச்சுக்கு அவமரியாதை தடிக்காதீங்க. ஓகே, திரு மணிகண்டன், ஏடிஎம்கே கூட்டணிய அண்ணாமலை விரும்பல, அது ஒர்க் ஆகாதுன்னு டெல்லியில சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த அலையன்ஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்றதுல ஒரு 2 கருத்து இருக்கு அப்படின்னு ஒரு வியூ வருது. சார், நீங்க ஒன்றும் இல்லை, திரு ஸ்டாலின் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்து விட்டு உதயநிதி முதலமைச்சர் செய்தியோடு வருது சார். நீங்கள் ஒத்துக்குவீங்களா? யார் சார் பார்க்காத ஒரு செய்தியை நீங்களே யூகம் பண்ணி வதந்தியா கிளப்பி அதை பேசுனீங்கன்னா எப்படி ஏற்றுக்க முடியும்? அதிமுக சொல்லுச்சுங்களா? பிஜேபி சொல்லுச்சா? இடையில யாரோ சொன்னா இந்த மாதிரி பிஜேபி திரு அமித்ஷா சொல்றாரு, ஏடிஎம்கேவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து வருதுன்னு திரு அமித்ஷா சொல்றாரு. அண்ணாமலை ஓப்பனா பிரஸ்ல சொல்றாரு, நான் தொண்டராக பணியாற்றவும் தயாரா இருக்கிறேன், பெர்ஃபெக்டான ஃபீட்பேக்கை டெல்லிக்கு சொல்லிட்டு வந்துட்டேன், அதன் அடிப்படையில் அவங்க முடிவு எடுத்துக்கிட்டோம்னு சொல்றாரு. இது இந்த டாட்ஸை கனெக்ட் பண்ண முடியுதே சார். சார், அதாவது சார், இல்ல ஒட்டுமொத்த இலக்கு தமிழ்நாட்டில் திமுக அணியில் உள்ள மற்ற எல்லா கட்சியினுடைய மொத்த இலக்கு என்னங்க? திமுகவை தோற்கடிக்க வேண்டும், இந்த மக்கள் விரோதமான படு பாதகமான இந்த ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் நோக்கம். அந்த பொது நோக்கத்தில் யார் வேண்டுமானாலும் இணைந்து வரலாம். அந்த இணைப்புக்கு சம்மதம் தெரிவித்து அதிமுக வழிநடத்தி நிச்சயமாக வீழ்த்தும். அதற்கான எண்ணம் 4 கட்சிக்கு இருக்கலாம்.
அது திமுக வீழ்த்தணும் பிஜேபி நினைக்கலாம், திமுக வீழ்த்தணும், எங்களுக்கும் திமுக இடையில தான் போட்டின்னு விஜய் சொல்லலாம், எனக்கும் திமுகவுக்கு போட்டி தான் சொல்லி சீமான் சொல்லலாம், திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். எடப்பாடி வந்து சீனியர் லீடர் இதுல. ஆனா திமுகவை வீழ்த்துன்றதுக்காக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கணும்னு விஜய்க்கு என்ன கட்டாயம் வந்தது, சீமானுக்கு என்ன கட்டாயம் வந்தது, அண்ணாமலைக்கு என்ன வந்தது? அதானே இப்ப பாயிண்ட் வருதுங்க சார். இங்க பாருங்க, யாரையும் போய் முதலமைச்சர் ஆக்குவதற்கு வாங்கன்னு சொல்லல. திமுகவை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அதிமுக அமைக்கிறது. இப்ப நீங்க திமுக இருக்கிற எல்லா கட்சியுமே ஸ்டாலின் முதலமைச்சர் தலையெழுத்த பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க? அங்க மோடி ஆகாது பிஜேபி ஒரு மையப்புள்ளி வச்சுக்கிட்டு முடியாத, அதாவது பல மன புழுக்கங்களை மனதிலே தேக்கி கொண்டு ஸ்டாலினை வேண்டாம் இருப்பா ஏன் ஏத்துக்கிறாங்க? இப்ப ஸ்டாலின் தான் மிகச்சிறந்த அறிவாளி ஏத்துக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க. ஸ்டாலின் மாதிரி இந்தியாவிலேயே உலகத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் யாருமே ஏத்துக்கிறாங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. ஸ்டாலினை வேற வழியே இல்லாமல் ஏற்றுக்கொண்டு இருப்பவர் எல்லாருமே. அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கு அங்கேயும் மனசார் உண்டு. கடந்த காலங்களில் மிக மோசமாக திட்டிய வைகோ இன்றைக்கு கனிமொழியை மன்னிப்பு கேள்வி சொல்லி பேசிக்காருங்க. அப்போ அவருக்கு அஜெண்டா என்ன? எல்லாமே பதவி பணத்தை தாண்டி எதுவுமே இல்லை. கொள்கை கூட்டணியும் கிடையாதுங்க. யாருக்கும் கொள்கையும் கிடையாது. உண்மையை சொன்னால் ஏடிஎம்கேவும் பிஜேபி அமைக்க போற கூட்டணி தான் கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்களா மணிகண்டன்? ஏடிஎம்கேவும் பிஜேபி அமைக்க போறது தான் கொள்கை கூட்டணி சொல்லு சார். நீங்க எங்க பாருங்க தெளிவா சார், குணா சார், நீங்க அதிமுக பொதுச் செயலர் தெளிவா சொல்றாரு, கொள்கை கூட்டணி என்று அமைக்க யாராலும் முடியாது. எல்லோருக்கும் ஆளுக்கு ஒரு கொள்கை உண்டு. அப்போ கொள்கையில் வித்தியாசம் இருந்தாலும் கூட ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிற போது ஒன்று சேர்ந்து அமைக்கிற தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். அதான் உண்மையை சொல்றாங்க. நன்றி சார். திமுக அப்படி அல்ல. மற்ற ரெண்டு விருந்தினர்களுக்கும் பேசுற சீனியர் லீடர் மனோகர் பாஷா எல்லாம் இருக்கிறாரு. நான் ஒரு கருத்தை கேட்டு வந்துடுறேன். திரு சுமன் கவி, உங்க கோணம் என்ன? ஓகே சார். அதாவது இன்னைக்கு நிகழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த கலைபகரமான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில இதை பற்றி முக்கியமா நம்ம புரியறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம பதிவு கலைபரமா நடந்துருச்சு இல்ல கேட்ட சொல்றீங்களா, இல்ல வெளியில இருக்கிற அரசியலை சொல்றீங்களா? இல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தான். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வராரு, அதுக்கப்புறம் செங்கோட்டையன் போயிட்டு வராரு, அதுக்கப்புறம் அண்ணாமலை போறாரு. இப்படி பரபரப்பா இருக்கு இல்லையா? இந்த சூழ்நிலைக்கு முன்னாடி இருந்தே நாம் சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்குது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு சார் கூட ரவீந்திரன் துரைசாமி சார் கூட சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அண்ணாமலை வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வீச்சை ஏற்படுத்தி இருக்கிறார். அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது அதிமுக என்கிற கட்சி ஸ்திரமாக வலுவாக நின்று பாஜகவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டின் அரசியல் களம் என்பதே பாஜகவுக்கு எதிரானது தான். மோடியா லேடியா அப்படிங்கிற கேள்வியை கேட்டார்கள். அதனால தான் நான் வந்து அதிமுகவும் திமுகவும் வந்து காம்படேட்டர்ஸ், அவங்க வந்து போட்டியாளர்கள், ஆனால் எதிரிகள் கிடையாது. இவர்கள் வந்து கருத்தியல் ரீதியான எதிரிகள். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் அதிமுக தோற்று போனது, இன்னைக்கு வரையிலும் தோற்று கொண்டிருக்கிறதுங்கிறதுக்கு பின்னாடி அவர்களை திட்டமிட்டு அழித்து, இப்போ நீங்கள் வந்து வாக்காளர்களை எங்கேயும் தனியாக போய் தேட முடியாது. இருக்கிற சதவீதத்தை தான் நீங்கள் இங்கே பிடுங்காகணும். அப்போ ஏற்கனவே அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கப்பலில் இருந்து பொருட்களை எடுப்பது அல்லது இடிந்து கொண்டிருக்கிற இடிபாடுகளில் இருந்து ஒரு தூணை பிடிச்சிட்டு வந்து இங்கே வைக்கிறது, இந்த வேலையைத்தான் கடந்த 2017-16 இருந்தே ஆரம்பிச்சிட்டு இருக்கு. 17 கூவத்தூரில் நடந்த அந்த பிரிப்பு இருக்கு இல்லையா, அந்த மிகப்பெரிய பிரளயம் இருக்கு இல்லையா, அதற்கு பின்னாடியும் பாஜகவின் திட்டமிடுதல் இருந்தது. அதாவது அதிமுகங்கிற கட்சி இன்னைக்கு சிதைந்து இப்படி கிடக்கு அப்படின்னா அதுக்கு முழுமுதற் காரணமாக இருப்பது முழுக்க முழுக்க பாஜக தான். தங்களுடைய அதிகார நலனுக்காக, தங்களுடைய தேவைக்காகத்தான் அதை பிரித்தாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பேர வலிமை இருந்தது. அவங்க 60 சீட்டு வரலும் கேட்டாங்க. ஆனாலும் இல்லை கொடுக்க முடியாது, நாங்கள் 20 தான் கொடுக்க முடியும்னு பேசினாரு. அவர் ஆட்சி கட்டில் இருந்தார் 21க்கு முன்னாடி வரலாம். அப்போ அந்த பேர வலிமை இருந்தது. இன்னைக்கு நிலைமையை பாருங்க, இன்னைக்கு வந்து பேர வலிமை கிடையாது. அன்னைக்கு அமித்ஷா வந்து இவரை சந்தித்து விட்டு பேரம் பேசிட்டு போனாரு. இன்னைக்கு இவர் போய் காத்து கிடக்க வேண்டிய நிலைமை இருக்குது. நாளைக்கு மோடி வந்தால் நான் போய் காத்து நின்று அவர்கிட்ட என்ன நடக்க போகுதுன்னு கேட்கணுங்கிற நிலைமைக்கு இது வந்திருக்குன்னா, ஒரு கட்சியை செதிலாக பிரித்து உடைத்து இன்னைக்கு 10% மேலே வந்து பாஜக வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அது ஏதோ அண்ணாமலையின் பேச்சு வீச்சு ஆளுமை அப்படின்லாம் சொல்லுவதற்கு முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சமாவது நமக்கு வந்து மனசாட்சி வேணும். அப்படிப்பட்ட ஆளுமை இல்லைங்க. அந்த இடத்துல யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த கட்சி அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அடையுங்கிற என்னுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் பருப்பொருளாக இருந்த அதிமுகவை சிதிலமடைய செய்தது யார்?
பிறகு சேர்ந்து நின்றால் சிறுபான்மையினருடைய வாக்குகள் கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பிரிஞ்சு நின்னாங்க. அது ஒரு நாடகம் மாதிரி தான் நினைஞ்சது. தமிமுன் அன்சாரி வந்து சொன்னாரு, நாங்க வந்து ஒரு சிறுபான்மையினருடைய தலைவர் அவர் தான் அப்படின்னு சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்ல, இவர்கள் ரெண்டு பேரும் பேசி திரு சுமன் கவி இல்லையா, சுமன் கவி கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த இவங்க மாநாட்டில், எஸ்டிபிஐ மாநாட்டில் கூட நான் பிஜேபியோட இந்த தேர்தலில் மட்டும் இல்லைங்க, சட்டமன்ற தேர்தலையும் சேர மாட்டேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி கொடுத்தாரு. நீங்கள் என்ன இன்னைக்கு இப்போ சொல்கிறீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு 2021 ஒரு பார்கெனிங் பவர் இருந்தது, இன்னைக்கு அவருக்கு அந்த பேர வலிமை இல்லைன்றீங்க. இல்லவே இல்லை. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய இடத்துல அவர் தான் இருக்கிறாரு. ஒரு பெரிய கட்சி அதிமுக தான். அதிமுகவோட சேர்ந்தாதான் பிஜேபி கொஞ்சம் சீட்டாவது அவங்களால எம்எல்ஏ சீட்டுக்கு நினைக்க முடியும். தனிச்சு நின்னாங்கன்னா இப்போ இருக்கிற 4 எம்எல்ஏ சீட்டும் ஏடிஎம்கேவில் வந்தது தான். அப்போ பிஜேபிக்கு வந்து ரொம்ப பெரிய பார்கெனிங் பவர் வந்துட்டுதாகும், ஏடிஎம்கே கம்ப்ளீட்டா பார்கெனிங் பவரை இழந்துட்டு தான் எப்படி சொல்ல முடியும்? ஏடிஎம்கே முற்றிலுமாக பார்கெனிங் பவரை இழந்துட்டுன்னு நாம சொல்லல. ஆனால் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் பாஜக எப்படி ஆட்சியாளர்களை அணுகுகிறது, ஒரு கட்சியை உடைக்குதுங்க. நீங்க வந்து பகிரங்கமா பேசுறாங்க, ஷிண்டேக்களை உருவாக்குவோமா, ஷிண்டேக்களை உருவாக்குவோம், இவர் ஷிண்டே ஆகிடுவார், அவர் ஷிண்டே. அதோட பொருள் என்னன்னா, துரோகிகள் ஆகிவிட்டார்கள், அதான பொருள். எட்டப்பன் ஆகிட்டேன், நாங்க இவர்கள் எட்டப்பன் ஆக போறோம், எட்டப்பன் ஆக போறோம்னா என்ன பொருள்? அப்போ மக்களுக்கு விரோதமான, மக்கள் மனோநிலைக்கு விரோதமான ஒரு நபரை உருவாக்கணும்னு துடிக்குது. அந்த துடிப்பில் ஒரு மொத்த கட்சியும் தயாராக தான் இருக்குது. இதில் இவர்கள் ஏதோ வந்து தயார் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். அதில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரே டிமாண்டு, மற்றவர்களெல்லாம் ஒதுக்கி நிற்க சொல்லுங்க, என்னையே மட்டும் உங்களுடைய நேரடி அடிமையாக, நான் உங்களுடைய ஷிண்டேவா உங்களுடைய நேரடி அடிமையாக இருக்கிறேன். இன்னைக்கு வந்து அடிமைங்கிற வார்த்தை சொன்னோன்னு அவர் கோவப்படுறாரு. நான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன், பகிரங்கமா மேடையில் குருமூர்த்தி அவர்கள் என்ன சொன்னார் ஓபிஎஸ்ஐ பற்றி, ஆம்பளை தானையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்டார். ஸோ இந்த மாதிரியான அரசியல் சூழல் எல்லாம் இருந்தது, அப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் பொது வழியில் இருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறேன், இன்றைக்கு அதிமுகவுக்கு பேர வலிமை எங்கே குறைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் போய் அங்கே டெல்லியில் சந்திச்சுட்டு வந்த அடுத்த நிமிடமே ட்விட்டு போடுறாரு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாராய வெள்ளத்தை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், பண முறைகேடான பண பரிவர்த்தனையை ஊழலை எல்லாம் தடுத்து நிறுத்துவோம், என்டிஏ தலைமையிலான கூட்டணி அமையும், ஆட்சி அமையும்னு பேசுறாரு. அதோட பொருள் என்ன? அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு பின்னாடி போகுது, அதனுடைய தலைமையாக பாஜக இருக்க போகிறதுங்கிறதா செய்தி. அப்போ நீங்க அவங்க ஆசைப்படலாம் சார், அது ஏடிஎம்கே ஒத்துக்கணுமே. ஏடிஎம்கே வந்து என்டிஏல போய் ஒரு அங்கமாக சேர்ந்தா அது என்டிஏ தான். பட் கோயலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி ஆட்சிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக ஒப்புக்கொண்டதா? இதுவரையிலும் அவங்க அப்படி எதுவும் சொல்லல. அப்படி எதுக்கு அதிமுக நீங்க என்டிஏலே ஏடிஎம்கே சேர்ந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஏடிஎம்கே தானே சீட்டுகளை பிரிச்சு தரக்கூடிய இடத்துல இருக்க போகுது. அவங்க தானே இன் ஆல் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து பிராக்டிகலா பார்த்தா அவங்க தானே கூட்டணிக்கு தலைமை தாங்கிற இடத்துல இருப்பாங்க, இருக்கிறாங்க. 2021 ஆட்சி கட்டில் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதே 60 சீட்டு கேட்டவர்கள் இன்னைக்கும் அரசல் புரசலா 100க்கும் மேற்பட்ட சீட்டுகளை கேட்டுக்கொண்டிருக்காங்க. கேட்பாங்க சார். இவர் கடைசியில் என்ன ஆயிரும்னா, நாங்க போட்டிருக்கிறது என்னோட சட்டங்கிற மாதிரியான காமெடியா தான் முடிய போகுது, தலைமை அவர் தான், நான் சொன்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் முடிந்து சேர வேண்டிய கட்டமாக இருக்கிறது. இன்னொன்று, அதிமுகவும் அதற்கு தயாரான இடத்தில் இருக்கிறது. ஒரே ஒரு தடை என்ன அப்படின்னா, இவர் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் அதீதமான வாய் பேசிட்டாருங்க. அவருடைய பேச்செல்லாம் வந்து நீங்க பொது வெளியில ஒரு அரசியல் விமர்சகராலேயே அடிமைங்கிற வார்த்தையை பொறுத்துக்கிட முடியல, அவர் சொல்ற வார்த்தையை அவரால் பொறுத்துக்கிட முடியலன்னா அண்ணாமலை பேசிய பேச்சுகளுக்கெல்லாம் என்ன பொருள்? எத்தனை மோசமான வார்த்தைகளை பேசியிருக்கிறாரு. அவர்களுடைய தலைவியாக இருந்த ஜெயலலிதாவை அக்யூஸ்ட் நம்பர் 1ன்னு சொல்லி பகிரங்கமா பேசியவர் இன்னைக்கு வந்து பின்னாடி வந்து சேர்ந்துக்கிடுறாங்கன்னு சொன்னா, அப்ப இது என்ன மனோநிலை? இது அடிமை மனோநிலைமை என்ன சுதந்திர தாகம் உடையவர்களா இவர்கள்? அப்படிலாம் கிடையாது. சோ இது முழுக்க முழுக்க காரியக்கார கூட்டணி. இது பகிரங்கமாக மக்கள் மத்தியில் அம்பலப்பட்டு போகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்பவும் சொல்றேன், அதிமுக மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் தான் சொல்றேன். இவர்கள் உண்மையிலேயே திமுகவுக்கு எதிரான கட்சியாக இருக்கணும்னா மோடியா லேடியா, காவியா அதிமுகவான்னு எதிர்நிலையிலிருந்து சண்டை போட்டால் மட்டும்தான் இவர்களால்
திமுகவை வீழ்த்த முடியுமே தவிர இல்லைன்னா ஒரு காலத்திலையும் இவர்கள் வீழ்த்த முடியாது. ஒன்று. இன்னொன்று, திமுகவை வீழ்த்துறதுக்கு திமுகவை தான் கடுமையா எதுக்கணுமே தவிர பிஜேபி ஏன் சார் கடுமையா எதுக்கணும்? இல்ல, நீங்க இங்க இருக்கக்கூடிய களம் என்னன்னு பாருங்க. ஏங்க 2152 கோடி ரூபாய் கல்வி நிதி கொடுக்கல, ஜிஎஸ்டி ரிட்டர்ன் சரியா கிடையாது. மற்ற மாநிலங்களுக்கு ₹1 2 கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு எங்களுக்கு 29 பைசா கொடுக்குறீங்க. நீங்க ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 4034 கோடி ரூபாய் பெண்டிங் வச்சிருக்கீங்க. கோதுமை கேட்டதுக்கு 8000 டன் கோதுமை அதாவது 23,000 டன் கோதுமை கேட்டதுக்கு, மெட்ரிக் டன் கேட்டதுக்கு 8000 டன் கொடுத்துருக்கீங்க. இப்படி எடுத்ததெல்லாம் நீட்டு விவகாரம் என்ன, லாட்ரி விவகாரத்தில், அதாவது ஆன்லைன் விவகாரத்தில், எல்லா விதத்திலையும் தமிழ்நாடு இழந்து கொண்டிருக்கிறது. டீலிமிட்டேஷன் என்ன, இப்போ இந்த விவகாரத்தில் எல்லாம் நீங்கள் பாஜகவோடு சமரசம் செய்து கொண்டீர்கள் என்றால், நீங்க வக்ஃபு வாரிய மசோதாவை பத்தி நாங்கள் பேசணும்னு சொல்றாரு. எங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்கள் எதிராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சிறுபான்மையினர் நலத்தை பத்தி நாங்க பேசணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக நம்முடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவோட நீங்க கூட்டணி வச்சீங்கன்னா இருக்கிறதும் போய்கிட்டு தான். மணிகண்டன் சார், இன்னும் முனவர் பாஷா பேசல. அடுத்த சுற்றுல நீங்க உங்க கருத்தை சொல்லிருங்க ப்ளீஸ். தேங்க்யூ. திரு முனவர் பாஷா. திரு முனவர் பாஷா சார், ஜி.கே. வாசன் அவர்கள் தான், உங்க தலைவர் தான், இந்த கூட்டணி ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்டவர். தொடர்ந்து நீங்களும் பல இடங்கள்ல இந்த கருத்தை சொல்லிட்டு வந்தீங்க. ஒன்றுபட்டால்தான் உண்டு வாழ்வுன்னு ஜி.கே. வாசன் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. தேர்தலுக்கு முன்பும் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை போன நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலேயே கூட கூட்டணிக்கு 2 பேரும் சேர்ந்து இருங்கன்னு முயற்சி பண்ணாரு. ஏதோ சில காரணங்களால் ஏடிஎம்கே எங்களுக்கு தயாராக இல்லைன்னு ஒதுங்கி போயிட்டாங்க. இப்போ சேரக்கூடிய முயற்சி அப்படின்றது விரும்பி நடக்கிறதா கட்டாயத்தின் பேரில் நடக்கிறதான்னு ஒரு விவாதம் இருக்குது. ஏடிஎம்கே மனதார விரும்பலை, ஆனால் அவங்க கட்டாயப்படுத்தப்படுறாங்க டெல்லிக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. பிஜேபி சைட்லேயும் அண்ணாமலை இதை விரும்பலை, கட்சி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, போய் ஏடிஎம்கேயோட போய் சேர்ந்து இருக்கிறதும் போயிடுமேன்னு அவர் சொல்கிறாருன்றது திரு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிற கருத்து. ஸோ 2 தரப்பும் விரும்பாமல் ஒரு முயற்சி நடக்குதா சார்? அதாவது 2026 நடக்க போவது தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல். இந்த தேர்தலை பொறுத்தவரை அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை அவர்கள் குறிக்கோளாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரிந்ததற்கு பின்னால் அதிமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி குறிக்கோளாக செயல்படுறது திரு எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம். அண்ணாமலைக்கு அப்படியான ஒரு குறிக்கோளோட செயல்பட்டு சொல்றேன். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் இப்போ 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இது அதிகரிக்கணுன்றது எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு நியாயம். ஏன்னு சொன்னால் 2 பேருடைய நோக்கமும் திமுகவை ஆட்சியிலிருந்து இறக்கணும். திமுகவுக்கு எதிரான எண்ண ஓட்டத்தோடு தான் அதிமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சியும் இருக்குது. அப்படி இருக்கும்போது அவர்களுக்குள் ஒற்றுமை வர வேண்டிய அவசியம், காலத்தின் கட்டாயம். அந்த அடிப்படையில் தான் எடப்பாடியார் டெல்லிக்கு போகிறாரு, பார்க்குறாரு, பேசுகிறாரு, வராரு. ஆனால் டெல்லியின் கட்டாயம் இல்லை, காலத்தின் கட்டாயம்ன்றீங்க. ஆமாம் சார், நீங்கள் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் வலுவான கூட்டணி அமைப்பேன்னு எடப்பாடி சொன்னார். ஆனால் எஸ்டிபியும் தேமுதிகவும் தான் வந்தது. அவர் சொன்ன வலுவான கூட்டணி பிஜேபி அல்லாத, திமுக அல்லாத, திமுகவை எதிர்க்கிற கூட்டணி. அவரால் அமைக்க முடியாதனால ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி ஒன்று இருக்கு பாஜக தலைமையில். இவர் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருந்தவர் தான். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, தமிழ்நாட்டில் திமுக தலைமையில் தான் கூட்டணி, ஆனால் அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணின்னு சொல்லிக்கிறீங்க. அதே மாதிரி அகில இந்திய அளவில் என்டிஏ கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி அமையும். ரெண்டாவது அண்ணாமலையை பொறுத்தவரை அவருடைய பதவிக்காலம் முடிந்திருக்கிறது. அவர் தொடரப்போகிறாரா இல்லையா என்பதை அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்க முடியும். இங்கே மூப்பனாரை பற்றியெல்லாம் நம்முடைய ரவீந்திர துரைசாமி தலைவர் மூப்பனாரை பற்றியெல்லாம் சொன்னார். அவருடைய ஆளுமை என்பது வேறு. அவரை பொறுத்தவரை 89 அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வர வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. அவரை டெல்லியிலே இருந்து மூப்பனாரை முன்னிலைப்படுத்தினால்தான் ஆட்சியை கைப்பற்ற முடியும் என்று டெல்லியிலே இருக்கின்ற சிலர் இவரை இங்கே அனுப்பி வைத்தார்கள். தேர்தலை சந்தித்தார். 77 தனித்து போட்டியிட்டு 27 இடங்களை பெற்றார். 89 தனித்து போட்டியிட்டு 27 இடங்களை வென்றார். ஆனால் அதிமுக ஒரு இடம் அதிகமாக ஜெயலலிதா அம்மையார் பெற்றார். இதுதான் வரலாறு. ஆனால் அது தொடர்ந்து இருந்தால் கண்டிப்பாக தலைவர் மூப்பனார் தமிழகத்துடைய முதலமைச்சராக வந்திருக்க முடியும். ஆனால் அகில இந்திய காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் வளர வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. யாரிடமாவது கட்சியை கொண்டு போய் அடகு வைத்து ஒரு 10 MP சீட்டு கிடைத்தால் போதும் என்று அவர்கள் நினைத்த காரணத்தால் அந்த தோல்விக்கு
12 முறை ராஜீவ் காந்தி அகில இந்திய காங்கிரஸ் மாதிரியே இப்ப அகில இந்திய பிஜேபி இப்ப நடக்குதா சார்? சார் அகில இந்திய பிஜேபி வந்து அவரை மாத்திரம் சொல்லல, அவருடைய பதவிக்காலம் இப்போ காங்கிரஸ்ல அப்படி இல்லை. தேர்தலுக்காக மூப்பனார் தலைவரை தலைவராக அனுப்புவாங்க, தோத்துட்டா அதுக்கு தோல்விக்கு அவர் தான் காரணம். ஏன் ராஜீவ் காந்தி காரணம் கிடையாதா? அவரே ரிசைன் பண்ணிடுவாங்க சார். மாநில தலைவர்கள் பொறுப்பு எடுத்துக்கொண்டு பொறுப்பேற்று ராஜினாமா பண்றாங்க. ஆனா இவருடைய பதவி காலம் முடியுது, இவர் தொடர்றாரா இல்லையான்றத அகில இந்திய பாஜக தலைமை தான் தீர்மானிக்கணும். நட்டாவுடைய பதவி காலம், அகில இந்திய தலைவர் பதவி காலம் முடிஞ்சிடுச்சு. காங்கிரஸ் கட்சியில அகில இந்திய தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படாம காலியா இருந்ததுன்னா, ஆஹா காங்கிரஸ் கட்சியால் தலைவரே தேர்ந்தெடுக்க முடியலன்னு ஒரே பெரிய ஒப்பாரி இருக்கும். ஆனா பிஜேபியில வந்து புதிய தலைவரை டென்யூர் முடிஞ்சிட்டு நட்டா எக்ஸ்டெண்ட் ஆனா கூட அதை யாரும் கேட்க மாட்டாங்க சார். அது விமர்சனத்துக்கு ஆளாகாது. நீங்க அது வந்து அவங்களுடைய கட்சியினுடைய உள் விவகாரம். காங்கிரஸ் கட்சி வந்து காங்கிரஸுக்கு அது உள் விவகாரம் தானே. ஆமா, யார் சொல்றா? மல்லிகார்ஜுன் கார்கேவை போட்டு யார் நடத்திட்டு இருக்கா கட்சியை? எப்படி நீங்க பாஜகவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் தானே சார்? இல்ல, பாஜகவுக்கு நட்டா தலைவரா இருந்தாலும் தேசத்தின் பிரதமர் மோடி தானே கட்சியினுடைய வழிகாட்டுதல் தலைவரா இருக்காரு. நட்டா டென்யூர் முடிஞ்சிருச்சு, ஆனா அவருக்கு ஆல்டர்னேட் அவங்களால கண்டுபிடிக்க முடியல இல்ல சார். அதுக்கான நேரம், அதுக்கான காலம் இருக்கு. அந்த காலத்துல அறிவிக்க தான் போறாங்க. இப்போ மாநில தலைவர்கள்லாம் புதுசா நியமிக்கிறாங்களோ நீட்டிக்கப்படுறாங்களோ, அதுக்கு பிறகு அவங்க அகில இந்த கூட்டணியை பொறுத்தவரை ஒரு வலுவான கூட்டணியாக தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்பதுதான் குறிக்கோள். அண்ணாமலையினுடைய புகழ் பெருமை அதெல்லாம் யாரும் மறுக்கல. ஆனா அண்ணாமலை அவர்கள், இவரே மரியாதைக்குரிய அண்ணாமலை சில வார்த்தைகள் சொன்னார். என்னிடம் பாஜகவை தீண்டத்தகாத கட்சியாக நினைத்தவர்கள் இன்றைக்கு கூட்டு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னபோது அதை எடப்பாடியாரிடம் கேட்டார்கள். அவர் அதிமுகவை குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று சொன்னார். அண்ணாமலையை திருப்பி கேட்டார்கள். அண்ணாமலை அவரை எடப்பாடியாரே சொல்லிவிட்டார், அதிமுகவை பற்றி நாங்கள் பேசவில்லை. அவங்க ரெண்டு பேரும் சொல்லலாம் சார். உண்மை என்ன சார்? அண்ணாமலை யார சார் சொன்னாரு? சார் பிஜேபியோட அண்ணாமலையோட எக்ஸாக்ட் வேர்ட் சொல்றேன். திமுக கூட சொல்லியா? சார் ஒரு நிமிஷம் கீழ இருக்கிற கட்சி தான் முன்னாடி அவங்க வித்த காட்றாங்க. இல்ல திமுக திரு முனவர் பாஷா, அண்ணாமலை கண்ணுக்கு முன்னாடி வித்த காட்டுறாரு. என்ன சொல்றாரு? ஒரு செகண்ட். அவர் என்ன சொன்னாரு? பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுனால தான் தோத்தம்னு சொன்னாங்க. பிஜேபி வந்து நோட்டாவை தாண்டாத கட்சின்னு சொன்னாங்க. இன்னைக்கு பிஜேபிக்காக தவம் கிடக்குறாங்க கூட்டணிக்காக அப்படின்னு சொன்னாரு. எடப்பாடி எங்களை சொல்லலன்னு அவரே இல்ல சார். அவர் இல்ல அவர் யார சொன்னாரு? திமுக சொன்னாரா? காங்கிரஸ் சொன்னாரா? பாமக சொல்றாரு. பாஜக நோட்டாவை தாண்டாத விஜய் கட்சியை சொன்னாரா? இல்ல பண்ணிருக்கு. அவங்க பிஜேபியோட கூட்டு சேர்ந்ததுனால தான் தோத்தம்னு சொன்னவங்க எங்களுக்காக இன்னைக்கு தவம் கிடக்குறாங்கன்னாரு. மறுநாள் வந்து என்ன சொல்றாரு? மீடியா அப்படி இப்ப சொல்லிட்டாங்க. அரசியல்ல வந்து மீடியா மேல அடிச்சு விட்டு போயிட்டாரு. அரசியல்ல இப்படி பேசுனத பத்தி எல்லாம் விமர்சிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இல்ல நான் விமர்சிக்கவே இல்ல. வைகோ நான் விமர்சிக்கவே இல்ல. இல்ல நான் வந்து முன்பு ஒன்னு பேசிட்டு பிறகு மாற்றி பேசலையான்னு கேக்குறீங்க. அப்படி எல்லா கட்சியிலும் நடந்திருக்கு. முதனா பேசினதே மாத்தி அண்ணாமலை பேசினாரு. அதுதாங்க தவம் கிடக்குறாங்க. நான் எங்க ஏடிஎம்கே சொன்னாரு? அப்ப ஏடிஎம்கே சொன்னா யார சொன்னாரு சார்? சொல்லுங்க யாருங்க அவரு? தவம் கிடக்குறாங்கன்னு நான் ஏடிஎம்கே ஒன்னும் பெயர் சொல்லி சொல்லலையே அப்படின்றாரு. அப்ப ஏடிஎம்கே சொல்லலாம், எந்த கட்சியை சொன்னாரு? எல்லாம் நாங்க அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு. அதனால வந்து அவர் வந்து ஒரு காலத்தில் இப்படி இருந்த கட்சி இப்போ இப்படி வளர்ந்துருக்கு. அதனால இப்போ கூட்டணி வைக்கணும்னு விரும்புறாங்கன்னு நினைக்கிறார் அவரு. அதுல என்ன தப்பு இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து ஒரே குறிக்கோள் போக்குல மீடியா மேல பழிய சொல்லிட்டு போயிட்டாரு. அது ஏடிஎம்கே வந்து சொன்னது பிஜேபியால தான் நாங்க தோத்தோம்னு சொன்னது ஏடிஎம்கே, கூட்டணியை முறித்து கொண்டது ஏடிஎம்கே, நோட்டாவை தாண்டாத கட்சின்னு சொன்னது ஏடிஎம்கே. ஆனா அவர் வந்து இத்தனையும் சொல்லிட்டு நான் ஏடிஎம்கே சொல்லல, நீங்க மீடியா தான் தப்பா போட்டீங்கன்னு சொன்னார். மீடியா மேல பழிய போட்டு போயிட்டார். நான் என்ன சொல்றேன், இந்த கடந்த காலத்துல பேசின விவரங்கள்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா நிறைய கட்சிகள் கடந்த காலம் இல்ல 24 மணி நேரத்துக்குள்ள நடந்த மாற்றத்தை சரி நீங்க சொல்ற பாயிண்ட் வந்துறேன். இல்ல இன்னைக்கு ஒரே குறிக்கோள் சார், திமுகவை எதிர்த்து ஆட்சியை விட்டு இறக்கணும். அதுக்கு எல்லாரும் ஒண்ணு சேரணும். அந்த அடிப்படையில தான் இப்போ 67ல பாத்தீங்கன்னா அண்ணா அமைச்ச கூட்டணி நான் கொள்கை கூட்டணியா? சுதந்திர கட்சியும் கம்யூனிஸ்டும் ஒரே அணியில இருந்தாங்களே, ரெண்டு பேரும் ஒரே கொள்கை உள்ளவர்களா? நான் கேட்கிறேன். அதனால ஒரு குறிக்கோள் வந்து ஜி.கே. வாசன் தலைமையிலான தமாக வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் சேருவது காலத்தின் கட்டாயம் நினைக்குது. பிஜேபியோட சேர்றதுல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கு.
எடப்பாடி தலைமை ஏத்துக்கிறதுல அண்ணாமலைக்கு ஒரு தயக்கம் இருக்கு. யாருக்கும் தயக்கம் இல்லை சார். தயக்கம் இருந்தா அவர் ஏன் சார் டெல்லிக்கு போய் அமித்ஷாவை பார்க்கறாரு? பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறாரு. ஓகே, அதனால நீங்க சேரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனுடைய நோக்கம் சேர்ந்தா திமுக வீழ்த்தப்படும். அது சேரக்கூடாது. அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கோ அதை கண்டுபிடிச்சு பேசுறோம். சேர்ந்தா அதிமுகவும் பாஜகவுமே வீழ்ந்து போகின்றது ரவீந்திரன் துரைசாமியோட கணிப்பு. அண்ணாமலை ஏறத்தாழ அந்த கருத்தை சொல்றாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அனுபவிக்கிற கொடுமைகள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சொத்து வரி உயர்வு, குடிநீர் வரி உயர்வு, இப்படி பட்டியலே போடலாம். சொல்றாரு டெல்லியில அதை செய்யல. இதுல தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற சிரமங்களை பற்றி எண்ணி பார்த்தா தமிழ்நாட்டு மக்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்காங்க. ஓகே, திரு சாம் சார். அதாவது பழைய பேச்சுகளை வச்சு விமர்சனம் பண்ண வேண்டாம். முதல்வர் சொல்றதுல அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அடிப்படையில் அண்ணாமலை வந்த பிறகு 18% ஓட்டு வங்கின்னு சொல்றதுல கணக்கு கொஞ்சம் இடிக்குது. என்ன காரணம்னா அதில் எல்லாரோட ஓட்டும் இருக்கு. பிஜேபி 18% ஓட்டும் முழுமையா அண்ணாமலையால கிடைக்கல. பாமக ஓட்டு என்ன கணக்கு? தமாக ஓட்டு என்ன கணக்கு? அப்படி பார்க்க முடியாது. எடப்பாடி அதிமுக ஓட்டு வங்கிங்கிறது 20% இருக்கு. அதுல குறிப்பிடத்தகுந்த ஒரு 1.5% தேமுதிக. ஸோ 20% எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய தலைமைக்கு கீழே கிடைச்ச ஓட்டா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ 20% ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சியோட நீங்க கூட்டணி வைக்கணும்னா அண்ணாமலை மாதிரியானவர்கள் அந்த கூட்டணியின் நோக்கத்தை அவர்கள் சிதைத்து விடுவார்கள். கூட்டணி கரை சேராது என்பது எண்ணம். இதுல ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லையே. மாநில தலைவர்கள் மாற்றப்படுவது எல்லா தேசிய கட்சிகளும் தெரிந்த விஷயம்தான். அப்போ மூப்பனார் அவர்களையும் அண்ணாமலை அவர்களையும் நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா மூப்பனாரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் டெல்லி பாலிடிக்ஸ்ல எவ்வளவு காலம் இருந்து வந்தாரு, நம்ம எல்லாரும் பார்த்த விஷயங்கள் தானே. அதை அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவரே ஒத்துக்கிட்டாரு. நான் இப்பதான் 2020 தாங்க பாலிடிக்ஸ்க்கு வந்தேன் என்று ஒத்துக்கொண்டார். ஆக அவருக்கான ஆக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது 3 to 4 years. 3 to 4 yearsல தமிழ்நாடோட நூக்கன் கார்னர் இங்க இருக்கிற காஸ்ட் காம்பினேஷன்லாம் அவருக்கு தெரிந்திருப்பதற்கு வழி இல்லை. ஆனால் அண்ணாமலை ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கை கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபேன் என்ன ஆவாங்க, அவங்க பிஜேபி சித்தாந்தத்தின் அடிப்படையில எல்லாம் அவங்க வரல. அவங்களுக்கு ஆர்எஸ்எஸோட வரலாறு தெரியுமா, 100 வருஷம் ஆர்எஸ்எஸ் என்னென்ன பாதைகளை எல்லாம் கண்டு வந்ததுன்னு தெரியுமானா அதெல்லாம் தெரியாது. அண்ணாமலை அதிரடியா பேசுறாரு. அண்ணாமலை திமுகவை கண்ணை மூடிட்டு எதிர்க்கிறாரு. இதுக்கு ஒரு சேர்ந்த கூட்டம். அவர்கள் இப்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில அவங்களுக்கு அண்ணாமலை மாற்றப்படுவாருங்கிறதுல ஒரு கசப்பு இருக்கு. இதுதான் உண்மையான கலை யதார்த்தம். ஓகே, தொண்டராக தொடர தயார் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்கிறதோட அர்த்தம் என்னன்னு ட்விட்டரில் நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். அதற்கான பதிலை ஒரு இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. தொண்டராக தொடர தயார் என்று பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியிருப்பது தொடர்பாக நேரிடம் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். அது நீக்கப்படுவதன் அறிகுறி என்று 64% பேரும், கட்சி நலன் கருதி அவ்வாறு சொல்லியிருக்கிறார் என்று 5% பேரும், அதிமுகவினுடைய நெருக்கடி காரணமாக இந்த பேச்சு என்று 10% பேரும், அவருக்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்று 21% பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நீக்கப்படுவதன் அறிகுறி 64, கட்சி நலன் கருதி 5, அதிமுக நெருக்கடியால் 10, வேறு வழி இல்லை 21. நிறைவு பார்வை மனோர் பாஷா. அதாவதுங்க, அந்த கட்சியில் யார் தலைவராக இருக்கணும் இல்லை அப்படின்றத அவங்க அகில இந்திய தலைமை தீர்மானிக்குது. அதை பற்றி நமக்கு எந்த விஷயமான கவலையும் இல்லை. ஆனால் ஒருவேளை அவரே நீட்டிக்கப்பட்டாலும் அதிமுகவை பொறுத்தவரை கூட்டணி அமைப்பதிலே அவர் உறுதியாக இருக்கிறார்கள். ஏன்னா நோக்கம் எல்லாருக்கும் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதுதான். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே கூட்டணி அமைவது தலைவர் வாசன் அவர்கள் பாராளுமன்ற தேர்தலிலேயும் அந்த முயற்சி எடுத்தார். இப்பொழுதும் நாளை மறுநாள் பிரதமர் வருகின்ற போது 6ஆம் தேதி அவரும் பிரதமரை வரவேற்று சந்திக்க போகிறார். எனவே இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். சுமன், கொள்கை கூட்டணின்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முதல்ல இருந்தே வச்சாங்க. அப்படி கிடையாது. அவர் பொங்கலூர் மணிகண்டன் தான் அந்த வாதத்தை வச்சான்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி சாலிடாக இருக்குது. இன்றைக்கி எதிராளிகள் என்பவர்கள் சிதறி கிடக்கிறாங்க. அப்போது எங்கள்கிட்டையும் கொள்கை இல்லை, அவர்களுக்கும் கொள்கை இல்லைன்னு சொல்லி ஒரு பொய்யை இவர்கள் சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க
கொள்கையோ கோட்பாடோ எதுவுமே கிடையாது. பிழைப்பு தான் தங்களுடைய நோக்கம்னு வச்சுட்டா இந்த கூட்டணியை உருவாக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் 2 கம்யூனிஸ்டுகள் 2 திராவிட இயக்கமும் தேவையில்லை 2 தேசிய இயக்கமும் தேவையில்லைன்னு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிச்சாங்களே, அதுக்கப்புறம் ஏன் போய் சேர்ந்தாங்க? அதான் சார், என்ன கொள்கை அது? போன வாரம் வரை யாரை ஏமாத்துனீங்க? நான் ஒரு முடிசூடா மன்னனாக இருந்தேன், பாஜகவோட சேர்ந்ததுனால தான் இவ்வளவு கேவலமான தோல்வியை அடைந்தேன் அப்படின்னு சொன்னது யார்? நீங்க ஜெயக்குமார் சொன்னாரு. நீங்க வீடியோ என்ன இருக்குது பக்கத்துல, நீங்க கடந்த கால 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சொல்லாதீங்க. 2017 இருந்து இன்னைக்கு வரையிலையும் சாலிடான ஒரு கூட்டணி, அதோட ஒரு செங்கலை கூட அசைக்க முடியல. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க, நான் வந்து விஜய் கூட ஓட போறான்னு பாருங்க, நான் வந்து அறிவாலயத்தின் செங்கலை ஒவ்வொன்றாக பீக்க போறேன்னு சொன்னாரு. அவரால் எதையும் பீக்க முடியல. கடைசியில் அவரை பிச்சு தூர வீசிட்டாங்கிறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. மிக்க நன்றி. நிறைய கருத்துக்களை பேசுறீங்க. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.